நான் தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தகப்பன்னீர் தாங்குகிறீர். உற்சாகமாக அவ்வளவுதான், சத்தமா. தகப்பன்னீர் மதியம் சாப்பிட்ட பிரியாணிலாம் ஜீரணமாகணும் வேணாமா? கொஞ்சம் கையை காலை தட்டி பாட்டு பாடினா நல்லா இருக்குமே. மதியம்லாம் சாப்பிட்டவங்க இருக்கீங்களா இல்லையா? மதியம் சாப்பாடு நல்ல சிக்கன் குழம்பு சாப்பிட்டீங்கல்ல, அவன் சந்தோஷமா கை தட்டலாமா வேணாமா? அதெல்லாம் ஜீரணமாகணுமா வேணாமா? பாடலாமா? படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையு நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, ஆமாப்பா, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. மறுபடியுமா? தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து இருக்கலாமா கொஞ்ச நேரம்? தலை நிமிர பண்ணுகிற தேவனை நோக்கி நாம் பார்க்க போறோம். என்னை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவனை, என்னை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவனை, என்னை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னை உயர்த்தி அழகு பார்க்கிறவரே, என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துகிறவரே, மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை எனக்கு தந்து என்னை நடத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பான்னு எல்லாம் சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் மகிமைப்படுத்தி, இயேசுவே எங்கள் தேவனே, எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி, எங்கள் மீட்பரே உமக்கு நன்றி, எங்கள் மேய்ப்பரே உமக்கு நன்றி, எங்கள் எஜமானரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடாமே, என் உறைவிடாமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடாமே, என் உறைவிடாமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை
ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி அப்பா உள்ளத்துல ஆழத்துல சொல்லுவோம், ஆண்டவரே ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே ஆண்டவரே என் தகப்பனே உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஆராதனை ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பரியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான். தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே.
கைகளை உயர்த்தி நான் சொல்லுவோம், என் ஏழ்மையை அப்பா உமக்கே ஆராதனை, ஆராதனை ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனாய் இருக்கிறவரே, என் நம்பிக்கையாய் இருக்கிறவரே, என் கேடகமாய் இருக்கிறவரே, என் துணையாய் இருக்கிறவரே, எனக்கு ஆதரவாய் இருக்கிறவரே, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறவரே, என்னை மீட்டவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, பாவத்திலையும் சாபத்திலையும் கடந்த என்னை தூக்கி எடுத்தவரே, மலை போல என்னை நிற்க செய்தவரே, என்னை உயர்த்தினவரே, என் தலையை உயர்த்தினவரே, என் தேவைகளை எல்லாம் சந்தித்தவரே, பொருளாதாரத்தை தந்து பணத்தை தந்து நான் கண்ணீர் விட்டு கடன்பட்ட கிடத்திலெல்லாம் கடன் அடைக்கும் தெரியா என்னை ஆசீர்வதித்தவரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தங்கள்லாம் என்னோட வாழ்க்கையில பலிக்க செய்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பயம் இல்லாம நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாள் வரை என்னை ஆசீர்வதித்தீரே நன்றி, சுகந்தந்தீரே நன்றி, வாழ வைத்தீரே நன்றி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருகை என்று நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். கர்த்தர் தம்முடைய தயவினால, இரக்கத்தினால, கிருபையினால நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே நான் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக நாம் ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும், ஏன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்தால் நமக்கு என்ன தருகிறார், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோவான சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம். யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கொண்டு எல்லாரும் அப்படியே கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது everyone have to bring their Bible, they have to buy a new Bible. ஆமென். நீங்கள் நல்ல ஒரு புது பைபிள் என்ன செய்யணும், வாங்கணும். ஒரு புது பைபிளோடு கூட ஆலயத்துக்கு நீங்கள் வரணும். 3வது அதிகாரத்தில் நான் உங்களுக்காக அந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். தேவன் தம்முடைய 15வது வசனம் 16வது வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God loved this world. Everyone who are living in this world, he loves more and more. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, எப்படி தம்முடைய அன்பை கடவுள் உலகத்தில் காட்டினார். கடவுள் அன்பானவர்னு எல்லாம் சொல்றாங்க. God is love, God is loveன்னு உலகம் முழுவதும் எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த காட் எப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. எப்படி தேவன் அன்பு கூர்ந்தார்? ஒரு அருமையான ஒரு ஊழியர் கூடுகையில் ஒரு ட்ரைனிங் போயிருந்தோம். அந்த ட்ரைனிங்கில் வந்த பிரசங்கர் என்ன செஞ்சாருன்னா, இது வரைக்கும் நான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கல. அவர் சொன்னார், 2 பாஸ்ட் மார்களுக்கு முன்னாடி கூப்பிட்டாரு. அன்பு என்றால் என்னன்னு ஒரு வரியில் விளக்கம் கொடுங்க, விளக்கத்தை போர்டில் எழுதிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு. அன்பு என்றால் என்னன்னு ஒரு வரியில் விளக்கத்தை எழுதிட்டு போயிடுங்க. என்னன்னு எழுதுறது? அன்புனா என்னன்னு சொல்றது? எதை அன்புன்னு சொல்றது? அன்பு என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? அன்புனா என்ன சொல்ல முடியுமா? அன்புனா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தையில் கண்டிக்கக்கூடியது அன்பு. இது எப்படி இருக்குனாக்க, இருட்டில் நின்ன யானையை தொட்டு பார்த்துட்டு வந்து, யானைனாவே அது உலக்க போல பெருசாக இருக்கும், அதுதான் யானை, நான் அடித்து சொல்கிறேன். அவர் ஒரு விதத்தில் அன்பை பார்த்துருக்கிறார். அன்புன்னா கண்டிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கிறாரு. நான் கேட்குறேன், கண்டிக்கிறது மட்டும்தான் அன்பா? இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு குழந்தை இருக்குது, டேய் அதை பண்ணாத, டேய் இதை பண்ணாத, தடி எடுத்து டெய்லி அடிக்க வேண்டியது, கண்டிக்கிறாரு. ஆனால் சோறே போட மாட்டார், பட்னியாக கிடந்தாலும் கண்டுக்க மாட்டார். அன்பா? கண்டிக்கிறது அன்பிலே ஒரு சின்ன பகுதி. வேற யாராவது சொல்ல முடியுமா? அன்புனா என்னன்னு சொல்ல முடியுமா? நான் எதையும் சொல்ல மாட்டேன் பாரு. எஸ் எதையான சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, அது சரி வராது. நலமானதையும் பேசாமல் வாயை இறுக பற்றிக் கொள்கிறேன். பவுலாலேயே, ஆளானப்பட்ட பவுலாலேயே ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாமதான் ஒரு அதிகாரத்தையே உட்கார்ந்து எழுத வேண்டியதாயிடுச்சு அவருக்கு. 13வது அதிகாரம், 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரம் முழுவதையும் உட்கார்ந்து எழுதுறாரு. அன்புனா என்ன, அன்புனா என்ன, வாட் இஸ் லவ், விச் இஸ் லவ், எது சரியான அன்பு, அன்புனா என்ன, அது விளக்குறதுக்குனே ஒரு அதிகாரம் முழுக்க எழுதுறாரு. கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன முடிவுன்னா, இந்த உலகத்தில் 3 தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கோம். 1 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3 தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கோம். இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்புன்னு 3 பிரிச்சாலும் இதுல எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா அன்பு தான் பெருசுன்றாரு. கையை தட்டி கத்த நன்றி சொல்லலாமா? இந்த 3ல எது பெருசு? அன்பு தான் பெருசு அப்படின்றாரு. ஆளானப்பட்ட பவுலுக்கு அந்த நிலைமைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒரு வரியில் போயிட்டு அன்புனை நான் சொல்ல முடியாது. அந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் கடகடன்னு படிச்சு நலமா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்புனை என்ன அப்படின்னு படிச்சிடலாம். இப்போ கடவுள் எப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அன்புனை என்ன சொல்லுங்க, படிங்க பார்ப்போம். இப்போ என்ன சொல்றாரு? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். இப்போ நல்லா கவனிங்க, மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் யார் பேசுறாங்க? நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன், நல்ல வர்ஷிப்பர், நல்ல பிரேயர் பண்ணக்கூடிய பிரேயர் வாரியர், ஜப வீரர், ஆராதனை வீரர், விசுவாச வீரர். இவங்க என்ன செய்யறாங்க? நல்லா மனுஷர் பாஷையும் பேசுறாங்க, இந்த பக்கம் மனுஷன் பேசுறாங்க, அந்த பக்கம் தூதர் பாஷை பேசுறாங்க, இந்த பக்கம் மனுஷர் பாஷை பேசுறாங்க, தூதர் பாஷை பேசுறாங்க. மாறி 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 அந்நிய பாஷை பேசிக்கிட்டே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு நினைச்சாங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, நான் 2 பாஷையை பேசினா கூட அன்பு எனக்கு இல்லைன்னு சொன்னா, நல்ல ஸ்பிரிச்சுவல் மேனா நான் இருந்தா கூட அன்பு எனக்கு இல்லைன்னு சொன்னா, சத்தமிடுகிற வெண்கலம் போல கைத்தாளமிடுகிற ஓசையிடுகிற கைத்தாளம் போல தான் நான் இருப்பேன் அப்படின்றாரு. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து நல்லா கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு அது நடக்கும், உனக்கு இது நடக்கும், உனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்க போகுது, உனக்கு பாரு கால் வலி இருக்கிறது சரியாவது, இப்படி ஏகப்பட்ட காரியத்தை தீர்க்க தரிசனமா நான் பேசினா கூட தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து பாருங்க, தேவனுடைய சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையவே பெருக்கத்தக்க அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருந்தா கூட அன்பு எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. சரி,
இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, பக்தி மட்டும் அன்பு கிடையாது. பக்தி வேற, அன்பு வேற. எல்லாம் சொல்லுங்க, பக்தி வேற, அன்பு வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? பக்தி வேற, ஏன்னா தீர்க்க தரிசனம் பக்தியில் வருது, அந்நிய பாஷை பக்தியில் வருது. இப்போ பக்தி என்பது வேற, அன்புங்கிறது வேறன்றாரு. இப்போ அதுவும் பிரயோஜனம் இல்லைன்ட்டாரு, அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? இப்போ என்ன சொல்றாரு? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல சாப்பாடை போட்டு அன்னதானம் பண்ணினாலும் சரி, என்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக என்கிட்ட உடம்பு தான் இருக்குது, இதை கூட ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்ட நான் சுட்டரிக்க கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுத்தா கூட எனக்கு அன்பு இல்லைன்னு சொன்னா எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நல்ல கவனிங்க, கொடுப்பது மட்டும் அன்பு இல்லை. நிறைய பேருக்கு நல்லா தானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 5 ரூபா கத்தி தான் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணுற கத்தி எவ்வளோ பெருசு இருக்கும்? 5 ரூபா கத்தி. இவ்வளோ நீட்டு கத்தியும் கிடையாது. இவ்வளோ நீட்டு கத்தி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம். இவ்வளோ நீட்டு கத்தி தான் இருக்கும், 5 ரூபா கத்தி. 1/2 மணி நேரம் ஆப்ரேஷன், 1.5 லட்ச ரூபா டாக்டர் ஃபீஸு. அடுத்த நாளே இப்படி ஒரு 50 பேரை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 75 லட்ச ரூபா சம்பாரிச்சு முடிச்ச பிறகு 1 லட்ச ரூபாய் கொண்டு வந்து சாப்பாடாக்கி ஊர் ஊரா போட்டாலும் அது பிரயோஜனமற்றது, அது அன்பு கிடையாது. சில டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவிரக்கம் பார்க்க மாட்டான், ஏழைன்னு பார்க்க மாட்டான், பணக்காரனை பார்க்க மாட்டான். அவங்களே நல்ல ட்ரெஸ் இருக்காது, நல்ல பணம் இருக்காது, நல்ல சாப்பாடு இல்லாமல் போயிட்டு பரிதாபமாக ஆப்ரேஷன் நிற்பாங்க. ஈவிரக்கமே இல்லாமல் 1.5 லட்ச ரூபா பில்லை போடுவாங்க. 1/2 மணி நேரம். ஏன்? ஒரு ஆப்ரேஷன் இலவசமாக செஞ்சால் என்ன குறைஞ்சா போயிடும்? 5000க்கு ஆப்ரேஷன் பண்ண குறைஞ்சா போயிடும். ஒரு 10,000 வச்சுக்கிய. அன்பை எங்கே வந்து காட்டுவாங்க? அன்னதானம் போடுறதுல தான் காட்டுவாங்க. இன்னார் உபயம். சர்ச்சில் ஃபேனு தோங்கினாலும், கோயிலில் கதவு தோங்கினாலும், ஸ்கிரீனு தோங்கினாலும் ஒரு மூலையில் என்ன எழுத வேண்டியது? இன்னார் உபயம். என்னமோ இவர் என்னமோ தானமாக கொடுத்தது போல, மக்களை ரொம்ப நேசிக்கிறது போல அன்புள்ள மனுஷனாட்டம் அங்கே ஈவிரக்கமே இல்லாமல் 1.5 லட்சம் ஃபீஸ் போட்டுட்டு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அன்புனா அன்னதானம் போட்டுட்டு அன்பு கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அன்னதானம் போட்டால் முடிஞ்சிச்சு, அன்பு காட்டிட்டேன்னு. அதெல்லாம் கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறாரு? அன்பு, அன்புனா என்னன்னா அது நீடிய சாந்தம் இருக்கும், தயவா இருக்கும். நீடிய சாந்தம் இருக்கும், தயவா இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு? அன்புன்னு என்ன சொல்றாரு? அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னையே புகழாது. சரி, இதெல்லாம் இப்படிப்பட்ட மனுஷன் உலகத்திலே பார்க்க முடியாதுங்க ஐயா. யாரை பார்த்தாலும் அவனை தான் புகழ்ந்துக்கிறாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய வேலை செய்யறேன் தெரியுமா, எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, என் அந்தஸ்து என்ன தெரியுமா, என் அதிகாரம் என்ன தெரியுமா, என் பவர் என்ன தெரியுமா. இப்படி பேசுகிற ஆள் தான் உலகத்தில் பார்த்துருக்கோம், தன்னையை புகழ்ந்து கொள்கிற ஆளை. கொஞ்சம் நீங்கள் முன்னேறினீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுற ஆட்கள் தான் பார்த்துருக்குறோம். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் பொறாமை வரதான் செய்யுது. நான் சொல்லுவேன் பாருங்க, நீங்கள் கையேந்திர நிலைமையில் இருக்கும்போது உங்களை பார்த்து பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டு 10 ரூபாயை கொடுப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் வளர்ந்து 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 அந்த மனுஷனுக்கு நிகராக வரும்பொழுது இப்போ என்ன செய்வாங்க? பரவாயில்லையே, சந்தோஷம் அப்படிம்பாங்க. கொஞ்சம் அந்த ஆளை தாண்டி கொஞ்சம் மேலே வளர்ந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் கோவப்படுவாங்க, பேச மாட்டாங்க, அமைதியாக போயிடுவாங்க, ஒதுங்கிடுவாங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த ஆளை போட 2 மடங்கு பணக்காரனை மாற்றிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன செய்வாங்கன்னா, எங்கேயும் ஏமாற்றி தான் சம்பாரிச்சிட்டு வரான், எத்தனை பேரை ஏமாத்துறான்னு தெரியலம்பாங்க, உங்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க. இதுதான் மனித அன்பு. இப்போ நீடிய சாந்தம் உள்ள அன்பை உலகத்தில் பார்க்க முடியுதா? தயவு உள்ள அன்பை பார்க்க முடியுதா? இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் தகுதியானவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அவர் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அவர் மட்டும்தான் அன்பானவர். மனுஷன் என்ன செஞ்சாலும் இந்த பூமி தாங்குதான். இந்த பூமியை போல
நீங்கள் என்ன செய்யணும்? தாங்கணும்னு திருவள்ளுவர் சொன்னார். பூமி வந்து என்ன பண்ணாலும் பூமி தாங்குது மனுஷனை. அதை போல் நீங்கள் தாங்கணும்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் சொன்னார். நான் சொல்கிறேன், இந்த பூமியை விட இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா அக்கிரமம் பிடிச்சவன், அநியாயம் பிடிச்சவன், ஏமாத்துறவன், திருடவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவன், இத்தனை பேரையும் பொறுத்து சகித்து அந்த மனுஷனால் நேசிக்கிறார்னா ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியுது. அது தேவனால் மட்டும்தான் முடியுது. அவர் மட்டும்தான் அன்புக்கு சொந்தக்காரர். இப்படிப்பட்ட அன்புக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும்தான். அவரை போல யாராலையும் எப்படிங்க உலகத்தில் அன்பு காட்டுவாங்க? தன்னை அடிக்கிறாங்க, காயப்படுத்துறான், காரி துப்புறா முகத்தில், இயேசுவினுடைய முகத்தில் முள்ளால ஒரு முடியை செஞ்சுட்டு வந்து தலையில் வச்சு அழுத்துறான், முள்ளு குத்துது. ஆனாலும் அவர் சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். Forgive them, O Lord. They don't know what they are doing. Please forgive them. ஆண்டவர் வந்து பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. அவங்களுக்கு தெரியல என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பேசுறோன்னு தெரியல, யார் அவமதிக்கிறோன்னு தெரியல, நான் யாருக்கு எந்த தீமையும் பண்ணல, ஆனாலும் என்ன வந்து இவங்க தண்டிக்க வராங்க, என்ன அடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன அடிக்கக்கூடாதுன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரியல. சில பெற்றோர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து பகையாளியாக மாற்றி விட்ருவாங்க. டேய் அந்த வீட்டில் பேசாதடா, டேய் அங்கே போகாதடா அப்படின்னு மாற்றி மாற்றி என்ன செஞ்சிருவாங்க, பிள்ளைகளை போட்டு ஒரு மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு எதிரியை பூரா பிள்ளைங்க எதிரியாவே பார்த்துட்டு இருக்கோம். பெற்றோர் சமாதானம் ஆயிடுவாங்க, பிள்ளைங்க எதிரியாவே நினைச்சிட்டு இருக்கோம். தேவனுடைய அன்பை பாருங்க. தன்னை அடித்தவனையும் அறைந்தவனையும் காரி துப்பினவனையும் ஏளனப்படுத்தினவனையும் தன் தலையில முள்முடி சுட்டினவனையும் இயேசு கிறிஸ்து அன்பாய் நேசித்தார். இவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொன்னார். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தன்னை அடித்தவனுடைய அக்கிரமத்தையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்தார். அதுக்கு பெயர் தான் அன்பு. அடித்தவனுடைய அக்கிரமத்தையும் சிலுவையிலே சுமந்தார், காரி துப்பினவனுடைய அக்கிரமத்தையும் சிலுவையிலே சுமந்தார். அப்ப அன்பு அன்புனா என்ன? அதுதான் அன்பு. இதுக்கப்புறம் பவுல் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். அன்புனா என்னன்னு என்ன சொல்றார் பவுல்? படிங்க. அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும். அப்புறம் சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நிறைய டைவர்ஸ் கேஸ் வர காரணம் சகிப்புத்தன்மை இல்லை. அல்லேலூயா. மனைவியை சகித்துக் கொள்வதில்லை, புருஷனை சகித்துக் கொள்வதில்லை, பிள்ளையை சகித்துக் கொள்வதில்லை, உறவினர்களை சகித்துக் கொள்வதில்லை. அந்த நாட்களிலே கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அங்கே எல்லாருக்குமே சகிப்புத்தன்மை என்ற ஒரு குணம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. மாமியார் அப்படிதான் இருப்பாங்க, நம்ம சகித்துக் கொள்ளணும். மருமக இப்படிதான் இருப்பாங்க, நம்ம சகித்துக் கொள்ளணும். மாமனாரை சகித்துக் கொள்ளணும், பிள்ளைகளை சகித்துக் கொள்ளணும், நாத்தனாரை சகித்துக் கொள்ளணும் என்ற சகிப்புத்தன்மை இருந்ததுனால தான் அவங்க கூட்டு குடும்பம் வாழ முடிஞ்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்க. இருக்கிற சாப்பாடை பந்தி வச்சுட்டு சில தாய்மாரெல்லாம் தனக்கு சாப்பாடு இல்லாமல் படுத்துக்கிட்டு வரலாறுலாம் இருக்குது. என்ன காரணம்னா அவங்க தன் குடும்பத்துக்காக தன்னை தியாகம் பண்ணினார்கள், சகித்து கொண்டார்கள், பசியை பொறுத்து கொண்டார்கள். இந்த சகிப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு மாறி 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 பெற்ற பிள்ளைகளையும் சகிப்பதில்லை, கட்டின கணவனையும் சகிப்பதில்லை, கட்டின மனைவியையும் சகிப்பதில்லை. நம்ம வேணா டைவர்ஸ் பண்ணிடலாம், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாருன்னு வாழ்கிற உலகமாக இந்த உலகம் மாறி போச்சு. சகிப்புத்தன்மையற்ற உலகமாக மாறி போச்சு. கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் என் மனைவியை லவ் பண்ணுறேன், என் புருஷனை லவ் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், அந்த லவ்வுக்கு பேர் லவ்வே கிடையாது. ஆமேன். அன்பு என்று சொன்னால் சில சில குறைகள் சில பேர்கிட்ட இருக்க தான் செய்யும். சண்டை போட்டோம், விட்டோம், அமைதியானோம், சந்தோஷமானோம், அன்பு கூறணும் அப்படின்னு போக தெரியணும். நிறைய பேர் அப்படி இருப்பதில் கிடையாது. அப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அன்புனா அது விளக்கம் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு இவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? தாங்குது, சகிக்குது, நம்புது, விசுவாசிக்குது. பாருங்க, இவ்வளோ காரியம் இருக்குது அன்புனாக்க.
இப்போ இவ்வளவு காரியத்துக்கும் ஒரே ஒருத்தர் தான் இதுக்கு தகுதியானவர், வேற யாரையும் சொல்ல முடியாது. எல்லா மனுஷனும் சில சதவீதமாகிலும் சுயநலவாதியாக தான் இருக்கிறான். அந்த சுயநலம் கூட கூட அவன் பைத்தியம். மென்டல்லாம் ஒன்றும் கிடையாது, சுயநலம் கூட்டிடுது. அதுக்கு மேலே போனால் அவங்க வேற ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க, முத்துன பைத்தியம் ஆயிடுறாங்க. அப்போ சுயநலம் மட்டும் போயிடுவாங்க, அது வேறு விஷயம். சுயநலம்னா மனுஷன் புத்தியில் வளர்ச்சி அடைந்தானா எப்படி இருப்பான்னு சொல்கிறேன். வளர்ச்சி அடையாத வரையிலும் எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்பான். புத்தியில் வளர்ச்சி அடைய மற்றவங்களுடைய நலனை அவன் பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அது வரைக்கும் தனக்கு வேணும்னே சொல்லிட்டு இருந்தவன், என் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வேணுமே, ஐயா அவங்க பட்டினி கிடப்பாங்களே, இவங்க சாப்பிடாம இருப்பாங்களே, இவங்களுக்கு பசிக்குமே, அவங்களுக்கு உணவு இல்லையே, அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லையே, அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவான். புத்தியில் வளர வளர இன்னும் வளர வளர ஒரு தியாகியாக மாற ஆரம்பிப்பான். எப்படிப்பட்ட தியாகியாக இருந்தால் கூட அவன்கிட்ட ஒரு சில சதவீதமாகிலும் சுயநலம் இருக்க தான் செய்யும். சுயநலமற்ற ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். டோன்ட் ட்ரை டு see the man who is selfless person. அதாவது சுயநலமற்ற மனுஷனை நீங்கள் வந்து பார்க்கணும்னு நீங்கள் நினைச்ச வேண்டாம், ட்ரை பண்ணவே வேண்டாம். ஒரே ஒருத்தர் தான் சுயநலமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தார், சுயநலமே இல்லாமல் தன் மகனை நமக்காய் கொடுத்தாரு. ஒரே ஒருத்தர் தான். அவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் பிதாவாகிய தேவன். ஆமேன். நான் நல்லவனாக இருந்து எனக்கு கொடுத்துருந்தா கூட நான் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டேன். நான் பரிசுத்தவானாக இருந்து எனக்காக தம்முடைய குமாரனை கொடுத்துருந்தா கூட பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டேன். நான் நீதிமானும் கிடையாது, நல்லவனும் கிடையாது. நான் பாவியாக இருக்கும் பொழுது எனக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தார் என்று சொன்னால் அதுதான் அன்பினுடைய உச்சபட்சம். உச்சபட்ச அன்பு என்ன? நான் பாவியாக இருக்கும் பொழுதும் என்னை அவர் நேசித்தார். எல்லாம் சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிய அன்பு! அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஒருத்தர் பேர் வச்சிருக்கிறாரு, இது அனாதி சிநேகம், நித்தியமான சிநேகம். இது இந்த சிநேகத்துக்கு ஈடான சிநேகமே கிடையாது. ரொம்ப அழகா அவர் பாடியிருக்கிறாரு. அனாதி சிநேகம், அனாதி சிநேகம், அனாதி சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். அனாதி சிநேகம், அனாதி சிநேகம், அனாதி சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம். எல்லாம் அந்த பாட்டை கொஞ்சம் பாடலாமா? பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை. எல்லா சிநேகத்திலும் இது மேலான சிநேகம், எல்லா சிநேகத்திலும் இது மேலான சிநேகம், இது மேலான சிநேகம், என் இயேசுவின் சிநேகம், இது மேலான சிநேகம். மறுபடியும் அனாதி சிநேகம், அனாதி சிநேகம், அனாதி சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். அனாதி சிநேகம், அனாதி சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். எல்லாம் சொல்லுங்க. பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம். எல்லா சிநேகத்திலும் மகா மேலான சிநேகம், எல்லா சிநேகத்திலும் மகா மேலான சிநேகம், அது மேலான சிநேகம், என் இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம், மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம். காட்டிக் கொடுத்த யூதாசை
சிநேகிதனே என்றழைத்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே, அது மேலான சிநேகம், என் இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம், என் அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், என் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். கண் இழந்த பலன் இழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், கண் இழந்த பலன் இழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவையும் பயன்படுத்தின சிநேகம், நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம், இது மேலான சிநேகம், என் இயேசுவின் சிநேகம், இது மேலான சிநேகம். எல்லாம் சொல்லுவோம், இது மேலான சிநேகம், என் இயேசுவின் சிநேகம், இது மேலான சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். எவ்வளவு அற்புதமான சிநேகங்க, எவ்வளவு அற்புதமான அன்பு. நம்மகிட்ட 1000 குறை இருக்குது, நம்மள நமக்கே பிடிக்க மாட்டேங்குது. சில நேரத்துலலாம் எவ்வளவு கோபக்காரனா இருக்க, எவ்வளவு மோசமான ஆளா இருக்க நீனு என்ன நான் நினைச்சுவேன். சில நேரத்துலாம் இவ்வளவு கோபம் வருது உனக்கு அப்படின்னு நினைப்பேன். நீ எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறியா? நீ சொன்னா கேட்கறதுக்கு அவனை ஆளா? நீ என்ன சொன்னாலும் அவங்க அப்படிதான் வருவாங்க, லேட்டாக தான் வருவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. உன்னெல்லாம் மதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு என் மனசு என்ன சொல்லுது. ஏன் அப்புறம் அவங்கள்ட்ட கோவப்படுற? விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு, உன்னால மதிக்க மாட்டேன்னு தான் சொல்றாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்படிலாம் கோவம் வரதான் செய்யுது. ஆண்டவர்ட்ட நான் சொல்லுவேன், எனக்கு என்ன பிடிக்க மாட்டேன், ரொம்ப கோவப்படுறேன் ஆண்டவரே, என்னை மதிக்காதவங்கள்ட்டலாம் போயிட்டு என்ன சரி நான் மதிக்கணும்னு எதிர்பார்க்குறேன், தப்பு தான் ஆண்டவரே, என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஆனாலும் கர்த்தருக்கு என்ன பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிக்குதா? முதல்ல உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஏசப்பாவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. நீங்க கருப்பா இருந்தாலும் பிடிச்சிருக்குது, காக்கா கடல்ல இருந்தாலும் பிடிச்சிருக்குது. நான் இப்படி சொன்னா யாரும் கோச்சிக்க மாட்டீங்க, நானும் அப்படித்தானே இருக்கிறேன். அதனால நீங்க யாரும் கோச்சிக்க மாட்டீங்க. செல்வம் இது போல தகதகனா இருக்கீங்க. சரி, உடம்பு தான் இப்படி இருக்குது, வேற ஏதாவது நல்லா இருக்குதா, மனசாவது நல்லா இருக்குதான்னு பார்த்தா அங்கேயும் சரி கிடையாது. அங்கேயும் சரி கிடையாது. அங்கேயும் ஏகப்பட்ட கெட்ட சுபாவம், கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை. உங்க சிந்தனை பூரா படமா ஓடுச்சுன்னா கதை முடிஞ்சுது. வீட்டில் டெய்லி சண்டை தான். இப்படி நினைச்சேன் நீனு. மாமியார தண்ணீர் தள்ளி விட நினைக்கிறதும், மாமியார் மருமவ வந்து மாடு முட்டி சாவுன்னு நினைக்கிறதும், இப்படி ஆயிடும் கதை. நம்ம நினைப்பு பூரா படமா ஓடுச்சுன்னா உலகத்துல ஒரு மனுஷன் மதிக்க மாட்டான். ஆனாலும் என் இயேசு என்னை நேசித்தார், உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. சிம்சோனை நேசித்தார். பாருங்க என்ன மாதிரி அன்புங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தகுதியின் அடிப்படையில் நம்மளை மட்டும் கர்த்தர் நேசிக்கணும்னு நினைச்சாருன்னா நாம ஒருத்தர் கூட உள்ள இருக்க முடியாது, அதெல்லாம் வெளில தான் இருக்கணும். அவர் எதிர்பார்த்த பரிசுத்தமோ எதிர்பார்த்த நல்ல விஷயமோ நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட அன்பு காட்டுவ நினைச்சிருந்தா நம்மளாம் எங்கே தான் இருக்கணும்? அவர் மட்டும்தான் உள்ள இருப்பார். முடிஞ்ச நாள் தேவதூதர்கள் வேணா கோடி கோடி பேர் வந்து உள்ள இருக்க வச்சிருப்பார், அவ்வளவுதான். மனுஷன் சொன்னாலே குறைதான், அறகுறையாக தான் இருப்பான். அதுவும் சில பேர் சுத்தமான அறகுறை. உப்பு போட்டது மாதிரியும் இருக்கும், உப்பு போடாத மாதிரியும் இருக்கும்.
தண்ணியை மூடின மாதிரி இருக்கும், தண்ணியை மூடாத மாதிரி இருக்கும். துணியை துவைச்ச மாதிரி இருக்கும், துணியை துவைக்காத மாதிரி இருக்கும். ஏன் துவைக்கணும்னு கேட்க முடியாது, துவைச்சிருக்கேன்பாங்க. எல்லாத்திலையும் அறகுறை தான். நான் அப்பாவுடைய அன்புல கொஞ்சம் கூட குறையே இல்லையே. அல்லேலூயா. கண் இழந்த பலன் இழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம். ஒரு மனுஷனை கற்பத்தில் தெரிந்து கொண்டார் என்ற ஒரே காரணத்தினால் அவன் சாகிற வரையிலும் அவன் கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு பலனை கொடுத்து கேட்கும் போதெல்லாம் உதவி செய்தார்னா என்ன மாதிரி கைவிடாத தேவன் அவர். எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். அவனுடைய பெற்றோர் கூட கைவிட்டுட்டாங்க. அவன் நேசித்த சில பெண்கள் கூட அவனை ஏமாத்திட்டாங்க. ஆனா அப்பா மட்டும் அவனை ஏமாத்தவே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, மனைவியை நேசிப்பாங்க, கணவன் நேசிப்பாங்க, இது எல்லாம் அன்பை விட மேலான அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பை ருசி பார்த்தீங்கன்னா இவங்க என்கிட்ட பேசணும் வருத்தப்பட மாட்டீங்க, இவங்க என்கிட்ட அன்பு காட்டணும் வருத்தப்பட மாட்டீங்க, கோச்சிக்க மாட்டீங்க. ஏன்னாக்க உங்களுக்கு ஒரு இடத்துல திருப்தியான அன்பு கிடைக்கும் பொழுது யாரு மேலே குறைப்பட்டுக்க மாட்டீங்க. வசனம் சொல்லுது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை என்ன செய்வானா, நல்லா மூக்க பிடிக்க பிரியாணி சாப்பிட்டாச்சு, இதுக்கப்புறம் உள்ள இறங்குறதுக்கு இடமே இல்லை, தொண்டை வரைக்கும் சாப்பிட்டாச்சு, இதுக்கப்புறம் வெளில தான் வரும், உள்ள இடமே இல்லை, தேன் இருக்குப்பா வரும், ஒரு முடியவே முடியாது, இடமே இல்லை எனக்கு, இது வரைக்கும் சாப்பிட்டுட்டேன். நிறைவான அன்பை ருசித்து பார்த்து விட்டால் உலகத்தில் இருக்க குறைவான அன்பை எண்ணி கலங்க மாட்டீங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி என் மனைவி இல்லை, எதிர்பார்த்த மாதிரி பிள்ளைங்க இல்லை, எதிர்பார்த்த மாதிரி என் சொந்த பந்தம் இல்லைன்னு தவிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அன்பு திருப்தியா கிடைக்கிறதுனால எந்த அன்பு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி போனா என்ன, இந்த பழைய சோறு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி போனா என்ன, பிரியாணியே சாப்பிட்டுட்டேன் நானு. அல்லேலூயா. கட்டின மனைவி ஏமாத்திட்டா, நிச்சயிக்கப்பட்ட மனைவி ஏமாத்திட்டா, நம்பின மனைவி ஏமாத்திட்டா. ஆனா தாயின் கற்பத்தில் எந்த லாபமும் இல்லாமல் தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவன் மரணம் வரையிலும் அவனை நடத்தினார். He is the Lord of love. அவர்தான் அன்பின் தேவன், அன்பான தேவன், மறவாத தேவன், மாறாத தேவன், அன்பை மாற்றிக்கொள்ளாத தேவன். இப்ப எல்லாரும் சொல்லலாமா, சிம்சோனை நினைவு கூர்ந்த ஆண்டவர், சிம்சோனை ஆசீர்வதித்தவர். என்கிட்ட குறை இருந்தும் கூட ஒருவேளை சிம்சோனுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கலாம். என்ன வித்தியாசம் கேட்டா, அவன் பாவம் வெளில தெரிஞ்சது, உங்க பாவம் வெளில தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படி சொல்லுங்க, சிம்சோனுடைய பாவம் பைபிள் எழுதியிருக்கிறதுனால வெளில தெரியுது, உங்க பாவம் வெளில தெரியாதபடி கர்த்தர் மூடி வச்சதுனால வெளில தெரியல. வெளில தெரிஞ்சதுன்னா அவனை விட மோசமான ஆளா நீங்க தெரிவிங்க. ஆனாலும் அப்பா உங்களை தூக்கி சுமந்து நடத்தி பாதுகாத்து இமட்டுமாய் பராமரித்திருக்கிறாரே. இப்பதான் நம்ம இந்த பாட்டை ரொம்ப உணர்ந்து பாடணும். ஆண்டவரே, நானும் சிம்சோனை விட ரொம்ப சிறந்தவெல்லாம் கிடையாது, ஆனாலும் உங்க அன்பு தான் என்னை எவ்வளவு நாளும் தாங்கி நடத்துதுன்னு நான் நினைச்சு அதுக்கு நன்றி சொல்றேன். அரசப்பா, நான் ஆரோக்கியமா இருப்பதற்கும் சுகமா இருப்பதற்கும் நான் ஏதோ பெரிய பரிசுத்தவன் என்பதனால அல்ல, நல்லவன் என்பதனால அல்ல, உங்க தயவு, உங்க கிருபை, என் மேல வச்ச அன்பு. காட்டி கொடுத்த யூதாஸ் மேல யாருக்காவது அன்பு வருமா? காட்டி கொடுத்த யூதாஸ் மேல யாருக்காவது அன்பு வருமா? இப்படிப்பட்ட நண்பன் நீங்க உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்களை காட்டி கொடுத்து உங்களை ஒருத்தவன் அடி வாங்க வச்சவன், காரித்து போக வச்சவன், உங்களை சிலுவையில் அறைய காரணமா இருந்தவன் மேல நீங்க அன்பு காட்டுவீங்களா? யாராவது ஒருத்தவன் காட்டி கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா வரான். காட்டி கொடுத்துட்டு எப்படி வரான்? இப்பதான் காட்டி கொடுத்துட்டு இயேசு கொடுத்தான்னு சொல்லிட்டு 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து வரான். இயேசுவை பார்த்த உடனே கிட்ட வந்து அவர் கட்டிப்பிடிச்சு ரபி அப்படின்னு முத்தம் கொடுத்தான். ஒரே ஒரு கேள்விதான் அவர் கேட்டாரு, மனுஷகுமாரனை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய்? ஏன் அந்த கேள்வி கேட்டாருன்னு யோசிச்சு பார்க்கிறேன். எப்ப முத்தம் என்பதே அன்புக்காக கொடுக்கிறதுப்பா. இந்த அன்புக்காய் கொடுக்கக்கூடிய முத்தத்தை பயன்படுத்தியா நீ துரோகம் செய்கிறாய்? இனிமேல் இந்த முத்தமிட்டாலே பயமா இருக்குமே வருகிற ஜெனரேஷனுக்கு. முத்தமிடுகிற அன்பு நல்ல அன்புன்னு நினைக்கிறோம், ஆனா அந்த அன்புல இவ்வளவு பெரிய கபடு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இனி யாரும் இந்த முத்தத்தை கூட நம்ப மாட்டாங்களேப்பா. முத்தத்தையே நீ இப்படி கெடுத்துட்டியே. பரிசுத்த முத்தம் ஒண்ணு இருக்குது. ஆண்களுக்கு என்ன செய்யலாம்? முத்தமிடலாம். பரிசுத்தவான்களை முத்தமிடுவது தவறு கிடையாது. ஆனா ஆண்களை பெண்கள் என்ன செய்யலாம்? ஒருத்தர் முத்தமிடலாம், தவறு கிடையாது. அதனாலதான் சில பேரை கட்டி அணைப்பாங்க. அன்பு காட்டுவதற்கு கட்டி அணைக்கிறாங்க. கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்க? போயிட்டு கை கொடுக்குறாங்க, கட்டி அணைக்கிறாங்க. ஆனா அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டவர் இயேசு அவனை கட்டிப்பிடித்து சொன்னார், முத்தத்தினாலேயே காட்டி கொடுக்கிறாய். நினைச்சிருந்தா ஒரு அடி பலார்னு செவில விட்டு அதே இடத்துல மயங்கி விழ வச்சு ஒரே அடி அடிச்சு கொண்டு இருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா அவனை ஒண்ணுமே செய்யல. அப்ப கூட என்ன நினைச்சிருப்பார் நினைக்கிறேன் தெரியுமா? இவன் நல்லா இருக்கணும், அந்த 30 வெள்ளிக்காசை வச்சு நல்லா இருப்பானேன்னு. 30 வெள்ளிக்காசை வச்சு என்ன செய்ய, ஏதோ நிலங்களை வாங்கி நல்லா வாழு, என்னை காட்டி கொடுத்து அதுல ஒரு வாழ்க்கை உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டா அந்த வாழ்க்கை நீ அனுபவின்னு கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், போயிட்டு வான்னு அனுபவிச்சிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். அந்த அன்பு தாங்க பார்க்கிறோம். மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம், மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம், அது மேலான சிநேகம், என் இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம். எல்லாம் சொல்லுங்க, அது மேலான சிநேகம். இந்த பைபிள்ல படிக்கிறோம், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்க என்னத்தை நம்பணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பொய்யான அன்பை நம்புறதை விட்டுட்டு மெய்யான அன்பை நம்ப ஆரம்பிக்கணும். எல்லாம் வாயை திறந்து சொல்லலாமா? பொய்யான அன்பை நம்புறதை விட்டுட்டு மெய்யான அன்பை நம்பணும். The true love in this world is only the one love, that is Jesus gives. ஒரே ஒரு அன்பு தான் மெய்யான அன்பு, அது பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் கூர்ந்த அன்பு, சுயநலமற்ற அன்பு. இந்த 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் சிலுவையில் காயப்பட்டார் அப்படின்னா, ஏன் சிலுவையில் உயர்த்தப்பட்டார் அப்படின்னா, இந்த உலகத்தில் அவரை நம்புற மனுஷன் கெட்டு போகக்கூடாதுன்னு. எல்லாம் சொல்லுங்களேன், அவரை நம்புற மனுஷன் கெட்டு போகக்கூடாது. நீங்க யாரும் கெட்டு போகக்கூடாது, நீங்க யாரும் அழியக்கூடாது, நீங்க யாரும் நஷ்டமடையக்கூடாது, நீங்க யாரும் வியாதியில கடந்து கெட்டு போயிடக்கூடாது, வறுமையில கடந்து கெட்டு போயிடக்கூடாது, சாபத்தில் கடந்து கெட்டு போயிடக்கூடாது. அப்படி என்ற ஒரே காரணத்தினால வசனம் சொல்கிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவனை, அதாவது இந்த உயிர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, இது நித்தியமில்லாததா இருக்குது, இது மாயைக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஒரு பெரிய வீடியோ நான் போட்டிருக்கிறேன். மாயையிலிருந்து நித்தியத்துக்கு நேராய் இயேசு கிறிஸ்து மனிதனை கொண்டு சென்றார்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், போய் பாருங்க. இந்த உலகமே மாயைக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட மாயைனா, இந்த மாயை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, எதுவும் நிரந்தரம் இல்லாதது, மனுஷ வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, இளமை நிரந்தரம் இல்லாதது, வாலிபம் நிரந்தரம் இல்லாதது, வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, சொத்து சுகம் நிரந்தரம் இல்லாதது, பொருளாதாரம் நிரந்தரம் இல்லாதது, பணம் காசு நிரந்தரம் இல்லாதது. எல்லாமே மாயை. இருக்கிறது போல இருக்கும், கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும். அப்படிதான் இருக்கு எல்லாமே. பேர் புகழ் எல்லாமே அப்படிதான். ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் புகழ் எல்லாம் இன்னைக்கு மறைந்து போனது. அதை நினைப்பதற்கு கூட மனிதர்கள் இல்லை, அதை சிந்தித்து பார்க்க கூட ஆட்கள் இல்லை, மறந்து போனார்கள். பெரியார் உலகத்துக்கு செய்ததெல்லாம் சாதாரண சாதனை அல்ல. எல்லா பெண்களும் மாறாப்ப போடலாம், எல்லா பெண்களும் படிக்கலாம், எல்லா பெண்களும் தைரியமாய் உலகத்தில் நடமாடலாம், பெண்களுக்கு சம உரிமை என்றெல்லாம் போராடி தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்து என்னென்னமோ தியாகம் பண்ணிலாம் போராடினார். இன்னைக்கு பெரியார் நினைப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? காந்தியடிகளை நினைக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பகத்சிங்கை நினைப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாட்டுக்காய் போராடினார்களே. கொடியாத்த குமரனை நினைப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? கட்டபொம்மனை நினைப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாம் மறந்து போனார்கள். அவங்க புகழெல்லாம் மறந்து போனது. இந்த மாயையான பூமியில எல்லாமே ஒழிந்து போனது.
இது ஒரு மாயையான உலகம். இருப்பது போல தெரியும், இருக்காது. இளவயதும் வாலிபமும் மாயையே என்று வசனம் சொல்கிறது. இளவயதும் வாலிபமும் எவ்வளவு சூப்பரா, எவ்வளவு சீக்கிரமா இந்த முடிபுறா வெள்ளையா போயிடுச்சு, தெரியவே மாட்டேங்குது. வெள்ளையானது விதமே தெரியல. ராத்திரி ஆச்சா பகலாச்சான்னு தெரியல, ஒரு நாள் சீவும் போது தான் தெரியுது இந்த முடி கூட வெள்ளையா போயிடுச்சு. ஒரே நாளில் வெள்ளையாச்சா கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையாச்சான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா வெள்ளை முடியா இருக்குது. எப்படிடா வாலிபம் போச்சு? இப்படிப்பட்ட நித்தியமற்ற உலகத்தில் தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து விரும்பினார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. மனுஷன் வாழ்க்கை பூமியில் முடிந்து போகக்கூடியதாக இருக்குது. எவனும் 100 வருஷத்துக்கு மேலே வாழல, அதிகபட்சம் 200 வருஷத்துக்கு மேலே வாழக்கூடிய ஆட்கள் உலகத்திலே கிடையாது. கல் மரம் எல்லாமே கூட வருஷ கணக்கில் வாழுது. ஆனால் மனுஷனுடைய வாழ்நாள் குறுகினவனாக இருக்கிறான். இவன் வாழ்நாள் முடிந்து விடுகிறது. ஆண்டவர் என்ன விரும்பினார்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க விரும்பினார். எட்டர்னல் லைஃபை கொடுக்க விரும்பினார். மாயையிலிருந்து நித்தியத்துக்கு நிறைய மனுஷனை கொண்டு செல்ல விரும்பினார். அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பை, பிதாவின் அன்பை நம்பணும். அந்த அன்புல நிலைச்சிருக்கணும், அந்த அன்புல திளைக்கணும், அந்த அன்பை ருசிக்கணும், அந்த அன்பிலேயே வாழணும். உலகத்தில் சந்தோஷமா நீங்க வாழலாம். ஆமென். எதுக்காக இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? வருகின்ற வாரங்களை தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த மாலை ஆராதனையில் தியானிக்கலாம். எதற்காக இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? நான் கெட்டு போகாமல் இருப்பதற்கு விசுவாசிக்க வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற என் சரீரம் ஆரோக்கியம் அடைய விசுவாசிக்க வேண்டும். பலவீனமான சரீரம் பலனடைய விசுவாசிக்க வேண்டும். பொருளாதார நஷ்டமெல்லாம் மாறுவதற்கு விசுவாசிக்க வேண்டும். கெட்டு போன எல்லா பொருளாதார காரியங்களெல்லாம் மறுபடியும் உருவாக விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக என்னுடைய ஜீவன் நித்திய காலமாய் வாழ்வதற்கு விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இயேசு விசுவாசிக்கலன்னா இந்த மரணத்துக்கு பிறகு நரக வாழ்க்கை தான். விசுவாசிங்கன்னா நித்தியமாய் உயிரோடு கூட தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் பரலோகத்தில் நீங்கள் வாழ முடியும். அந்த வாழ்க்கையை கொடுக்க தான் இயேசு வந்தார். உலகத்தில் மனுஷன் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தாலும் காலையில் ஒரு 5 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. அதிகபட்சம் ஒரு 50 இட்லி கூட சாப்பாட்டு ராமனை போல சாப்பிட்டா கூட ஒரு 50 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒரு மூட்டை அரிசி சோறுலாம் ஒரே நாளில் சாப்பிட முடியாது. என் சொத்தப்புறா சாப்பிட்டு தித்துறன்னு முயற்சி எடுத்தால் கூட அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போடும். ஆனால் போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் நரகமா நித்தியமா என்பது. அந்த நித்திய வாழ்க்கை அடையணும்னு சொன்னாதான் இந்த பூமியில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை நான் விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் வாழும் பொழுது இந்த மாயையான உலகத்தில் நான் நித்திய ஜீவனை பெற்றவனாய் மாறுகிறேன். அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றவனாய் மாறுகிறேன். இதுக்கு தான் இயேசுவை நம்பணும். எல்லாம் எழுந்திருக்கலாமா? அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாமா? அந்த அன்புக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவரே என்னையும் கூட அந்த அன்பு நேசிக்கிட்டேன்ப்பா. அப்படிப்பட்ட அன்பு எனக்கும் வரட்டும் ஆண்டவரே. மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பாதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பாதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவோம்
பாடுவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீளத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் நீளத்தில் நீர் என்றும் ராஜா. நான் கொண்ட சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீளத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீளத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பாதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில், ஆமாப்பா, துதிப்பாதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள், ஆமாப்பா, ஆமாண்டவரே. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை, ஆமாப்பா, அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா.
எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை அன்புள்ளாத உலகத்தில் அன்பை தேடி 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 அலைஞ்சு 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 இவங்க நேசிப்பாங்களா, இவங்க அன்பா இருப்பாங்களா, இவங்க மேல பாசமா இருப்பாங்களா, இவங்க என்ன மறக்காம இருப்பாங்களா, அலைந்து அலைந்து திரிந்து திரிந்து உடைந்து போனாயோ? தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். சோர்ந்து போனாயோ? இயேசு உன்னை நேசிக்கிறார். உனக்காக தன் ஜீவனையே பலியாய் கொடுத்தார். மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க மாட்டாரா? மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க மாட்டாரா? உன் தலையை உயர்த்த மாட்டாரா? உன் தேவையை சந்திக்க மாட்டாரா? உன் குறைவை நிறைவாக்க மாட்டாரா? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரை நம்பினது வீண் போகாது. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த அன்புள்ளாத உலகத்தில் நீங்க அன்பை காட்ட வந்தீங்கப்பா. தாயின்னு மேலான அன்பை காட்டினீங்கப்பா. தகப்பனிலும் மேலான அன்பை காட்டினீங்கப்பா. உங்களுடைய அன்புல இவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடையட்டும், மகிழ்ச்சியாகட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வியாதி மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆசீர்வாதம் நதியை போல புரண்டு ஓடுவதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே